ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி ஒரு ஸ்டோரி பார்க்கலாமா? ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க 2 பேரும் கேஷுவலாக நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போது ஒரு ஆர்கியூமெண்ட் வருது. அதில் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டு வந்து இன்னொரு ஃப்ரெண்டை பலார்னு அரைஞ்சிடுறான் கோவத்தில். அப்போது அந்த இன்னொரு நண்பன் இருக்கார் இல்லையா, அவர் உடனே என்ன பண்ணுறாருன்னா, இன்றைக்கி வந்து என்னுடைய நண்பன் என்னை வந்துட்டு கோவத்தில் அரைஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மணலில் எழுதிட்டு போகிறாரு. திரும்பவும் கொஞ்ச நாள் கழித்து இவங்க 2 பேரும் மறுபடியும் கண்டினியூ டு பி ஃப்ரெண்ட்ஸ் ஆஸ் யூஷுவல். ஸோ 2 பேரும் விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒரு குளத்துல இறங்கி விளையாடுறாங்க. அப்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2ஆம் நண்பன், இந்த அடி வாங்கினார் இல்லையா, அந்த நண்பன் வந்துட்டு குளத்துக்குள்ளே மூழ்கிற அளவுக்கு போயிட்டாரு. அவருக்கு நீச்சலும் தெரியாது. அப்போது இந்த முதல் நண்பன் வந்துட்டு இவரை காப்பாற்றி வெளில கொண்டு வந்துட்டார். அப்போது இந்த 2ஆம் நண்பன் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு ஒரு பாறையில் போய் எழுதுறாரு, இன்னைக்கு வந்து என்னோட நண்பன் என்னோட உயிரை காப்பாற்றிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இந்த முதல் நண்பன் கேட்குறாரு, முதல்ல நான் வந்துட்டு ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி உன்னை அடித்தப்போ நீ மணலில் எழுதினேன், இப்போ நான் அவனை வந்து காப்பாற்றினப்போ நீ பாறையில் எழுதி வைக்கிற, எதனால அப்படின்னு கேட்கும்போது, ஒருவர் செய்த நன்மைகளை எப்போதுமே தெளிவாகவும் அதை மறக்காத அளவுக்கும் நம்மளுடைய இதயத்தில் எழுதுகிற அளவுக்கு அதை வந்து ஆணித்தரமாக எழுதணும். அதை வந்து நம்ம மறந்துடவே கூடாது நன்மைகளை. ஒருவர் செய்த தீமையை எப்போதுமே மனசில் வச்சுக்கக்கூடாது. அதை எவ்வளோ சீக்கிரமாக எளிதாக மறக்க முடியுமோ, அதை மணலில் எழுதினா எப்படி கரைஞ்சி சீக்கிரம் போயிடுமோ, அந்த மாதிரி அந்த தீமைகளை நம்ம எளிதாக மறந்துடணும். ஸோ ஆல்வேஸ் கேரி the goodness in your heart and always erase all the bad things from your heart. Thank you.